இல்லை, நீச்சபங்க ராஜயோகத்தினால தான் ராஜராஜ சோழன் வந்தார் அப்படிங்கிறத விட, ம். முதல்ல ஒரு அரசனாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் ம். பெற்ற புகழ், அவரோட விஸ்தீரணம், கம்போடியா வரைக்கும் போயிருக்கிறாரு, கேள்விப்படுறோம். ஆமா. அது உண்மையாக இருக்குது. ம். அப்போ இதெல்லாம் வந்து நீச்சபங்க ராஜயோகம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஜ தனயோகம்னு ஒன்று உண்டு. மகாராஜ யோகம், தனயோகம்னு ஒன்று உண்டு. இந்த மகாராஜ யோகம் இருந்தால் அடக்கி ஆள்றது. அந்த காலத்தில் ராஜாக்கள்னு இருந்தாங்க, சக்கரவர்த்திகள் இருந்தாங்க, பேரரசுகள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கு போனால், உலகத்திலே 4 கண்ட்ரி வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது. அவங்கெல்லாம் சக்கரவர்த்திகள் மாதிரி. இது சின்ன சின்ன குட்டி நாடுகள்லாம் இருக்குது, நம்மளை சுற்றி ஏராளமான நாடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ராஜாக்கள் மாதிரி. அப்போது இப்படிப்பட்ட நிர்மாணங்களை உருவாக்கணும்னா மகாராஜ யோகம் வேணும், மகா தன யோகமும் வேணும். உருவாக்குறதுக்கு பணம் வேணுமே. இங்கேருந்து கம்போடியா வரைக்கும் போகணும்னா சும்மா பட்டி கிடந்து போக முடியுமா? அந்த காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணி இங்கேருந்து போய் சேரணும். அப்போ மகா தன யோகம் இருக்கும், மகாராஜ யோகம் இருக்கும், சக்கரவர்த்தி யோகம் இருக்கும். இத்தனை யோகங்களும் அவர்கிட்ட இருந்திருக்கும். ஒருவேளை நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும்.